மட்டமான டைரக்ஷன், மட்டமான கதை. மொக்கையை ஆக்கணும், ஆனா இவ்வளவு மொக்கை ஆக்க கூடாது யாரையும். அவர் கமர்ஷியா சென்னை 28 மாதிரி எடுக்க சொல்லுங்க, திருச்சிட்டு போறோம். ஒரு தீவிரவாத தடுப்பு படையை ஒருத்தரே கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தரே காலி பண்ணுவாரு. மொக்க ஸ்டோரி லைன் வெரி ஓல்ட் ஸ்டோரி. எதுவும் புதுசா இல்ல. ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் இதுதான், இவங்க தான் வர போறாங்க, இதுதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நார்மலா தான் இருக்கு. யூஸ்வலா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் இதுதான் இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால பிடிக்கல. எல்லாமே ஹை மூமெண்ட்ஸ் வேணுமே வைக்கணுன்றதுக்காக வச்ச மாதிரி தெரியுது நமக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த சீன்ல ஒரு ஹை மூமெண்ட் வந்துச்சுன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு, நம்ம வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்கு. தவிர நமக்கு அந்த ஃப்ளோல போகும்போது சடனா ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரல, அந்த மாதிரி இல்ல. மியூசிக்லாம் எனக்கு பிடிக்கல. எதுவுமே பிடிக்கலண்ணா. அவ்வளவா விஜய் பாட்டு மாதிரி, விஜய் பட பாட்டு மாதிரி ரொம்ப ஹிட் ஆகிற மாதிரிலாம் தெரியல சார். ஒன்னு ரெண்டு சாங் வந்து ரொம்ப மோசமாவே இருக்கு. ஐயோ அளவுக்கு இருக்கும்னு நாங்க நினைச்சோம், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாது. வித்துக்கிற கோட் மூவின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இல்ல. இல்லைங்க, மொத்த சிஸ்டத்தையும் தப்பா காட்டி ஒருத்தர் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து மொத்த தீவிரவாத தடுப்பு படையும் வந்து கண்ட்ரோல் பண்றாரா? மொக்கையை ஆக்கணும், ஆனா இவ்வளவு மொக்கை ஆக்க கூடாது யாரையும். மட்டமான டைரக்ஷன், மட்டமான கதை. அவர் கமர்ஷியா சென்னை 28 மாதிரி எடுக்க சொல்லுங்க, திருச்சிட்டு போறோம். ஒரு தீவிரவாத தடுப்பு படையை ஒருத்தரே கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தரே காலி பண்ணுவாரு. மொக்க இல்ல. நாங்க வந்து டைம் டிராவல் நினைச்சோம், வேற கான்செப்ட் இருக்கும்னு நினைச்சோம். நார்மலா தான் இருக்கு, அதனால பிடிக்கல. ரொம்ப நார்மலா தான் இருக்கு. யூஸ்வலா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் இதுதான் இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால பிடிக்கல. மியூசிக்லாம் எனக்கு பிடிக்கல. எதுவுமே பிடிக்கலண்ணா. த்ரிஷா டான்ஸ் பிடிச்சிருக்கு, அப்புறம் சிவகார்த்திகேயன் கேமியோ, ஒன்று ரெண்டு தலை ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருக்கு. மத்த எதுவுமே பிடிக்கல. மத்த நார்மலா பார்க்க எனக்கு எதுவும் பிடிக்கல. விஜய் பிடிக்கும், அதனால பிடிக்கலண்ணா. எதுவுமே பிடிக்கல. லியோ அளவுக்கு இருக்கும்னு நாங்க நினைச்சோம், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஃபேமிலியா பார்க்கலாம், வேணாம். விஜய் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு போலாம், வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம், அவ்வளவுதான். ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாது. விஜய் ஃபேன்ஸ் ஃபேமிலியா வேணா வந்து பார்த்துட்டு போலாம் ஸ்கிரீன்ல, அவ்வளவுதான். எல்லாமே ஹை மூமெண்ட்ஸ் வேணுமே வைக்கணுன்றதுக்காக வச்ச மாதிரி தெரியுது நமக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த சீன்ல ஒரு ஹை மூமெண்ட் வந்துச்சுன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு, நம்ம வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்கு. தவிர நமக்கு அந்த ஃப்ளோல போகும்போது சடனா ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரல, அந்த மாதிரி இல்ல. அது வைக்கும் போதே நமக்கு தெரியுது இது ஹை மூமெண்ட்ஸ் வரணுன்றதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சிவகார்த்திகேயன் உள்ள வரதுமே அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது ஃப்ளோவோட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும். மற்றபடி ஸ்டோரி வைஸ் ஓல்டு ஸ்டோரி தான் சார், நமக்கு அது நல்லாவே தெரியும். பட் ஒரு தடவை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு தடவை பார்க்கலாம். விஜய் ஆஸ் யூஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ அவர் வந்து குறைய இல்லை, விஜய் சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. மியூசிக் வந்து ஆர்ஆர் ஓகே, குட். பாட்டு அவ்வளவா விஜய் பாட்டு மாதிரி, விஜய் பட பாட்டு மாதிரி ரொம்ப ஹிட் ஆகிற மாதிரிலாம் தெரியல சார். ஒன்னு ரெண்டு சாங் வந்து ரொம்ப மோசமாவே இருக்கு. ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் ஓல்டா இருந்தது. மித்தபடி விஜய் சார் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே தான். விஜய், எங்களோட விஜய், அவரை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அது ரொம்ப கிராபிக்ஸ் ஏஐ ஒர்க் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது. அந்த சாம்னஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. நம்ம விஜய் நல்லா இருந்தது. மியூசிக் வேற லெவல், மியூசிக் நல்லா இருந்தது. என்ன பாட்டு? அது இல்ல அந்த சாங் எனக்கு பிடிச்சது அந்த விசில் போடு இல்ல. விஜய் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் நல்லா இருந்தது. டக்குன்னு ஃபர்ஸ்ட் லைன் வருது விஜய் அந்த சாங். ஸ்டோரி லைன் வெரி ஓல்ட் ஸ்டோரி. எதுவும் புதுசா இல்ல. டைரக்ஷன் நல்லா இருந்தது. ஸ்டோரி லைன் தான் ரொம்ப ஓல்டா இருந்தது, பழைய ஸ்டோரி. ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் இதுதான், இவங்க தான் வர போறாங்க, இதுதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஒருத்தர் இது பண்ணிட்டு அவங்க கூடவே இருந்துட்டு, செக்கச்சவந்த வானம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கூடவே இருந்துட்டு ஒருத்தர் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட இருக்கும். சாரி, ஏத்துக்கிற கோட் மூவின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இல்ல. ஸ்டோரி விஜய் பார்த்ததுனால ஒருத்துதான். விஜய்க்காக செம்மையா இருக்கு சார் படம். விஜய் ஆக்டிங் செம்ம சூப்பர், செம்மையா இருக்கு சார். மியூசிக் சூப்பர், சூப்பரா இருக்கு சார்.
ஜீவன் ஆ அதெல்லாம் இல்ல, கிளைமேக்ஸ்ல கிரிக்கெட் பார்த்த மாதிரி இருக்கு. சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் பார்த்த மாதிரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் ஃபேமிலியா பார்க்கலாம். ப்ரோ படம் நல்லா இருக்கு செம்மையா பார்க்கலாம் ப்ரோ. தலையோட என்ட்ரி அப்புறம் விஜய் சாரோட என்ட்ரி எல்லாம் செம்மையா இருக்கு. நிறைய நெகட்டிவ்ஸ் நிறைய நெகட்டிவ்ஸ் என்னது ப்ரோ? லாக் ஆகுது. இல்ல நல்லா சூப்பரா செம்மையா இருக்கு ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரி நல்லா வைபா சூப்பரா இருக்கு. எப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு கிளைமேக்ஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் ஒரு இன்ட் கொடுத்துருக்காரு. அந்த இன்ட் வந்து ரொம்ப சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. அது சியான் மகான் விக்ரம் கொடுப்பாங்களா கண் கொடுத்துட்டு அது ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ட் இருக்குல்ல, இப்போ சூர்யா ரஜினி கமல் அப்படின்னு சொன்னாங்களா, இப்போ சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. நல்லாதான் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகே படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியா நிறைய விஷயம் இருக்கு. ஸ்னேகா மேம் அப்புறம் லைலா நிறைய பிரசாந்த் சார் பிரபுதேவசன் சொல்லிட்டு பாட்டு ஃபைட்னு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. பக்கா கமர்ஷியலா இருக்கு படம். நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பார்த்து இப்போதான் பார்த்துருக்கோம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் நான் ஜாலியாக பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. நல்லா தாங்க இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சுங்க. ரெண்டு பேரும் டைரக்ஷன் இருக்கு. டைரக்ஷனா நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, மூணு நல்லா இருக்கு. எல்லா மாசையும் போட்டு நல்லா செதுக்கிட்டாரு. யுவன் பிஜிஎம்ல சும்மா கீழே மேலேயும் தெரிக்க விட்டாரு. பாட்டு எந்த பாட்டு ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கு? பாட்டு விசில் போட்டு நல்லா தான் ப்ரோ இருக்கு. மற்றபடி மீதிலாம் ஆவரேஜ் தான், பட் பார்க்கலாம். மட்ட த்ரிஷா ஒரு கலக்கிட்டாங்க எல்லா குழுக்கள்லாம். படம் செமையா இருக்கு, வேற லெவலா இருக்கு. எல்லாமே செம சூப்பரா இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா எந்த சீன்? எனக்கு எல்லா சீனுமே ரொம்ப தான் புரிஞ்சு. ஏன்னா எனக்கு தளபதி ஃபேன் தான். செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு, எல்லாமே செம்மையா இருந்துச்சு. சின்ன சின்ன கண்கள் மோஸ்ட்லி எல்லா பாட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு தளபதினாவே எல்லாமே படம்லாம் வேற லெவல் செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு எல்லாமே. எல்லாமே வேற லெவல் செம்மையா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம்.